ஹலோ. என்னையா என்ன என்ன உள்ள போகணும். உள்ளதுக்கு பேசாம இரு. ஓ, உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா? அதுக்காக ஏன் அடிக்கிற? நீ தலைகீழா நின்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன். உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா? கங்கணமே கட்டிட்டியா? ஓ. ஏமா ஏமா, என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல. இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா. ஏமா ஏமா ப்ளீஸ் தொடாதயா. ஏமா, நான் அதுக்காக சொல்லணுமா, என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. இந்த வாட்ச்மேன் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறான். நீங்களாவது அதே எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏமா, அதுக்காக சொல்லணுமா, நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வாயில வண்ணவனமா வந்துரும். ஏமா, என்னது இவங்க வேற? ஐயோ. ஏமா ஏமாமா, என் ஒய்ஃப் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் வந்துட்டாரு. வணக்கம் சார். டாக்டர் சார், நர்ஸ் கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார். அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா சார். இன்னொரு தடவை உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது கேட்ட டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். அண்ணே, என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலனே. யார கேட்டாலும் திட்டுறாங்க, டாக்டர் கேட்டாலும் திட்டுறாங்கண்ணே. ஏன் திட்ட மாட்டாங்க? இல்ல ஏன் திட்ட மாட்டாங்க? என்ன தலப்பிரசவத்துக்கு பொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய. இது உனக்கு முத பிரசவமாயா இல்ல முத பிரசவமா? 8வது பிரசவம். 8வது பிரசவமா? இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொன்னா சொல்லியிருப்பான். அங்க பாரு, அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க. சிவன்கரி இருக்கே 5 அடுக்கு தானையா, இவனுக்கு 7 அடுக்கு. போதாதுக்கு 8வது பிரசவம் வேற. யோ, நீ ஒரு மனுஷன் தானா? நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா? இவனு இருக்கானே. கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு. நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல, போகாத கோவில் இல்ல, உன்னையும் காணும். என்ன இவன் தலை நீ கருகிறேன் இருக்கு? அந்த மர்மத்தை கலையிலே பாத்துறேன். தலைமுறையை கலைச்சிடாதீங்க. டை அடிச்சிருக்கியா போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல? அதெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா? உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவ என் பொண்டாட்டிடா. டே ராஜேஸ்வரி, குழந்தை கொஞ்சங்க. என்னம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டை அடிச்சிட்டு வரணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அந்த வாட்ச்மேன் தான் களைச்சு விட்டான். உனக்கு இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க, ரொம்ப மோசம். சரி சரி, உனக்கு பிடிக்கலனா அடுத்த வருஷம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். இங்க வாய. என்னடி, எனக்கு இந்த கண்ணாடி கூட. கண்ணாடி கழட்டாதடி, கண்ணாடி கழட்டினா எனக்கு காது கேட்காது. ஒரே கழுத முண்ட. இப்ப நான் சொன்னது கேட்டதாடி? இல்லடி.
சின்ன வயசுலயே அவளுக்கு என்ன கொண்ட அதானே அவ மட்டும் கொண்டு போட்டுட்டு இருக்கா. அவ மண்டிய பீஸ் பீஸ் ஆக்கிட்டுமா? எப்போ? இப்ப பாரு. ஏன்டா அவன் அடிக்கிறீங்க? பின்ன என்ன, உன் கொண்டையில யானை வெடி வச்சு அது வெடிச்சு உன் மண்டை எல்லாம் பீஸ் பீஸா செதற போகுதுன்னு சொன்னான். நாங்க எல்லாரும் ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தோம், ஆனா ஒண்ணுமே வெடிக்கல. எதுக்குடா என் தலையில வச்சீங்க? போங்கடா. கம்பெனி குட் மார்னிங். ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எஸ் சார். வணக்கம் மிஸ்டர் கோபால். ஷீ இஸ் மை வைஃப். வணக்கங்க. இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட். வெரி நைஸ் மேன். ப்ளீஸ் போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேடம் மேடம் என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கு. எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த 2 நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஏன் ஸ்பெல்லிங்? ஏன் உயிர் இப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க. வரேன். வாங்க. வந்துதான் போச்சு. சார். என்னம்மா இந்த ஆளு ஓ என்னம்மா? இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறது பக்கத்து ஆபீஸ். தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே? தேங்க்ஸ். உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இவன் எப்படி கட்டிக்கிறது? ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. திஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திஸ் ஆபீஸ்ல திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல, செலன். ஹலோ, பைத்தியக்கார ஹாஸ்பிடல். உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்கய்யா. அம்மா அம்மா அம்மா. டேய், என்னடா சும்மா லொம்ம லொம்மன்னு கையில கரண்ட் இருக்கு, வச்சு ஏத்துருவேன். ஏய் சாப்பிடுறீ? ஐயோ அம்மா, என் தோசை சும்மா இருங்கடா. முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இந்தா. ஐயோ, எனக்கு பிஞ்ச தோசை வேணும், எனக்கு முழு தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவேன்? ஏய், இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு. பிஞ்ச தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா? எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ, அப்பா அப்பா, அறிவு கட்டவளே. 8 குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா, கண்டரமல அறிது. சாப்பிடுறா. ஏய், இன்னொரு தோசையை போடுறே. மாப்பிள, மாப்பிள, பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசையை போடுறே. பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்னில்ல, இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா?
ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான் ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துதான். 2 கூடம் தண்ணி ஊத்தி போதும் 2 போதும் போதும் திருஷ்டி சுத்தணும், சும்மா இருங்க. எல்லாம் நேரா உட்காருங்க. துப்புங்க. நான் தான்டா. உழைக்கிற வீட்டுல கேக்குற பாட்டா இது? ஏன் கேட்டா என்ன? ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதுனால பாருங்க நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தைப்படுறோம். மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். இவங்களால ராத்திரியில எனக்கு தூக்கமே வருது இல்லப்பா. ஆமா, அது என்ன பாட்டு? வேணும்னா ஒரு தடவை பாடி காட்டட்டுமா? கொலை விழுந்துரும். ஆமாமா, பூ வாங்கிட்டு போங்கம்மா. 2 முழம் கொடு. ஐயா வாங்கய்யா, ₹1 2 முழம் தரேன். இந்த செருப்பை பாத்துக்க, நான் வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரா. பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. நில். நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா? என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல். என்ன நேரா பார்த்து சொல். நேர்ல என்ன, சைடுல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேரு மன்மத இல்ல. எம்மா விரலு போச்சே. ராஜேஸ்வரி, ஏங்க எப்படி இருந்தது? ஏண்டி என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா, புருஷன்காரன் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் விதவிதமா சாப்பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பினானே, அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி, இப்ப என்ன? உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினானே, எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணானே, அது நல்லா இல்ல. இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதா, நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதா. இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ 6 எழுத்தை பத்தி சொன்னியே அது. மரபதாளம் நின்னுகிட்டு இருக்கியே, குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. ஏண்டி அரிசி களையும் போது பார்த்து களையறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது? சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பெல்லாம் ஆகாசத்துல விளையுது. சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? ஏய் ஆஞ்சநேயா, ஹை, ஹுப், ஹை. என்ன அப்பனே ஆஞ்சநேயா, ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சொரியறத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயரா பேசுறது? ஆமாடா. என்ன மரியாதை இல்ல? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன். நீதான் எங்க தெய்வீக காதலை நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன், அவ பெரிய சீதா பிராட்டி, உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த சஞ்சீவ மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்யக்கூடாதா? ஒன்னா நீ இந்த கோயில் இரு, இல்லன்னா நான் இந்த கோயில் இருக்கேன். 2 பேரும் ஒரே கோயில் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. யூ டூ ஆஞ்சநேயா, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, சேலஞ்ச் பண்றேன். இதே சன்னிதானத்துல
அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டல என் பேரு எம்மா 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 ஓடிடுறேன் ஐயோ 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 அந்த ரதி பொண்ணு வரால முதல்ல அனுமார்னு சொன்னா இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா ஐயோ பின்னாடியே வரால ஆஞ்சநேயா உன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான் எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாத்த போறேன் இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன் என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சநேயா ஐயோ ஆஞ்சநேயரையே காணமே அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு ஆஞ்சநேயா போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன விட்டுடுங்க என்னையோட உன் வாழ்க்கை போடுங்க சார் போடுங்க சார் 4 போட்டு போலீஸ் ஸ்டேஷனோட தள்ளுங்க சார் அவனை நில்லுங்க அந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம் விட்டுடுங்க என்னமா அது நடு ரோட்ல உன்னை கத்தி எடுத்து கொலை பண்ண வந்திருக்கான் இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாங்கறிய அந்த ஆளு வேற யாரும் இல்ல என் புருஷன் தான் எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு வந்தனா ஆனா இந்த உலகம் எனக்கு வச்ச பேரு விபச்சாரி என்னமா சொல்ற ஒருத்தனுக்கே முந்தான விரிச்சு ஒருத்தன் கூடவே வாழ்ந்து ஒருத்தன் கூடவே சுத்தலான்னு நினைச்சேன் ஆனா என்னை விபச்சாரி ஆக்கினதே என் வீட்டுக்காரர் தான்
எப்ப என்ன மத்தவங்களோட படுக்க வச்சானோ அதுக்கப்புறம் நான் அவன் கூட படுக்கிறதே இல்ல. அதோட ரியாக்ஷன் தான் இப்ப அவன் என்ன கொல்ல வந்தது. உன்னோட பரிதாபமான நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வரேன். ராஜேஸ்வரி, அந்த வெத்தலை பாக்கு தட்டியும் துண்டையும் எடுத்துக்கிட்டு வா. துண்டு இந்தங்க, இதுல தொடங்க. போதும். ஆமா, நம்ம பெரிய பொண்ணு உமா இருக்காளே, மத்த குழந்தைகளோட ஒட்டவே மாட்டேங்கிறாளே. அது ஒண்ணு இல்லைங்க, அவளுக்குன்னு ஒரு வயசு வந்துருச்சு இல்லையா, அதான். ஓஹோ, சரி. நான் ஆபீஸ் விட்டு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிடும் போதும் கவனிச்சேன். அவள் ஆளையே காணமே. உள்ள என்ன பண்றா? பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கா. ஓஹோ, அவளை தொந்தரவு பண்ணாத. இன்னும் போடுறீங்களா? எத? வெத்தலை முடிச்சு கொடுறே. உமா, நேத்து லெட்டரோட போட்டோ வச்சு நான் பதில் சொல்லாம போறீங்க? எனக்கு பதிலா அந்த கோவில் மணியே பதில் சொல்லிடுச்சு. ஏய், உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா. 1 2 3 4 5 6 7 இன்னொன்னு அதன பார்த்தேன், பயந்து போயிட்டேன். எங்க இப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்களே, இதுங்களை கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். அடியே, ஃபைல பார்க்கணும் முடியே. அப்படியே இந்த ஃபைல்களையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அம்மா அம்மா, டேய், யாராவது என் பின்னாடி வந்தீங்க கொன்னுடுவேன். நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? ஒரு பொம்பளை சொன்னா கேக்குறதா? எந்திரிச்சு போங்களேண்டா. யாரா நீ? பெத்தப்ப மகனை பார்த்து கேட்கற கேள்வி அது. பெத்தப்பனா? என்ன அப்படி பாக்குற? நீ என் மக மாதிரி தெரியலையே. 1 2 பேத்தினா தெரியும், பெத்தது 8. ஆமா, நீ அம்மா கூட வெளியே போல? போல. நான் இந்த கிழிஞ்ச டவுசர் போட்டுக்கின்னு நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமேல எழுதிக்கோ. எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் எடுத்துட்டா. எடுத்துட்டு வரேன்டா. இங்கே இரு. இன்னும் 2 பிஸ்கெட் இதுல வைக்கிறது இல்லையா? டவுசர் ஷர்ட் கொண்டு வந்தியா? நான் அந்த ரூம்ல போய் துணி மாதிரி வந்துடுறேன். அதுக்குள்ள நீ சாப்பாடு எடுத்து. என்ன நான் சொல்றது காலை விழுந்தா? என்ன சாப்பாடு எடுத்து
எடுத்து வச்சியா? வரேன். அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபாய் பணம் வாங்கின வர சொல்லிச்சு. அத உன் கையில வச்சிருந்தா என் கைக்கு வராது. எப்போ? ஏண்டா சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன். சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டு வரட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். எங்க அருக்காணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான். அரக்காணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுறேன். என்னையா உடம்புக்கு முடியலீங்க. உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன். யோ, இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6ல இருந்து 8 மணி வரைக்கும் கால் வலிங்க, 8ல இருந்து 10 மணி வரைக்கும் மூட்டு வலிங்க, சரி. 10ல இருந்து 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12ல இருந்து 2 மணிக்கு மாறு வலிங்க, 2ல இருந்து 4 வரைக்கும். நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? பேருண்ணா ஆரோக்கிய சாமி. 10 இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கியா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லீங்களா? பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேலைக்கு சாப்பிடு. இன்னொன்னு எழுதி தரேன், அதையும் சாப்பிடு. சீக்கிரம் எழுதிடுங்க, வயிற்று பசிக்குது. யோ, எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேளைக்கு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ, ஐயோ, இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா? ஆரோக்கிய சாமிக்கு 7 ஆரம்பிக்குங்க. ஐயோ, மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க. பரவாயில்ல, உனக்கு தானே. எதா இருந்தா என்ன? XYZ. ஏங்க எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா. நெக்ஸ்ட். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ, டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். யோ, எந்திரியா. அங்க 4-5 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா, காலை தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க? உடம்புல ஒரு பாகம் தானையா, என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், விரல்ல தான். ஐயோ, விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க? காட்டு. உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க. 1 2 3 4 5 ஏயா 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. வெரி சக்சஸ். வெரி குட், வெரி குட். கை இங்க இருக்கு. சாரி. யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி. பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பங்கடா இருக்காரு. யானை பாக்கணும். யோ, உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா, இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா. இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்றா. அவளை கட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பாலை கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்னமா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன வளவளன்னு பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கழுத பாலை கடக்கிறது?
நான் எப்ப குளிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ் கொத்தடிமை. எஸ் என் தோள்கள் தினவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லாது. ஏன்? உனக்கு தான் மீசே இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? சபாடா. டேய், எங்கடா உங்க அப்பன ஆத்தாவே? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா உள்ளதா இருக்காரு. ச்சே, இதெல்லாம் நீங்க திங்க கூடாது. வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா? ஐயையோ, பெரியப்பனை போட்டு ஏன்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கண்ணே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவிக்கியம். ஏன் அவரை போட்டு கேள்ற? போங்கடா. பிள்ளைகள் அது குள்ளி அபசாசு. இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குத்தான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட புள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 புள்ளைய பெத்து விட்ட. என்ன எடுத்துக்க, 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி, உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தைப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே, பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்குதான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? என்ன? பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தெரிச்ச மாதிரி தான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்கள மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பையன் காணுமே. எல்லாம் அந்த கொள்ளிவாய் பிரசாதம் தான் கொண்டு போயிருங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தனே. ஏன் அது சாப்பிட்டா என்ன? அத சாப்பிட்டா ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. நான் 1 2 3 சொல்வேன், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். 1 2 3. ஏடி கழுத, வீட்லயே நான் சொன்னேன்ல கோயிலுக்கு போறோம், செருப்பு போடாதானே. கழட்டி போட்டு வாடி. ஐயோ, இது எப்படி? பிரியா! 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 ஐயோ, என் குழந்தை யாராவது காப்பாத்துங்க. பிரியா! அப்பா, அப்பா, எங்க அப்பா கிட்ட விடு. அப்பா, அப்பா. பிரியா! ஏண்டி சொன்னதே தொணத்தன திருப்பி சொல்லிக்கிட்டு? இத பாருங்க, ஒருத்தருக்கு உதவி பண்ண வேண்டியதா வேண்டாங்களே. ஆனா யாரு என்னன்னு கிடையாதா? நீங்களே சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு. நீங்க நல்ல எண்ணத்தோட தான் காப்பாத்துனீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அவ புருஷன் வந்து நம்ம குழந்தைய தூக்கிட்டு போக பார்த்தா. நாளைக்கு இதெல்லாம் எங்க போய் நிக்குமோ? யாரு இது இந்த நேரத்துல? ஏய், போய் பாரு. யாரது? யாருங்க அது? எங்க கதவு தட்டுறது யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? யாரு அது? ஐயோ, வேண்டாம், கதவு திறக்காதீங்க. யாருது? சொல்லு. யாரு? யாரு? எல்லாரும் பாக்குற மாதிரி மார்க்கெட்ல எங்க அடிச்சிட்டு இல்ல. அடிச்ச பாவத்துக்காக நாளைக்கு காலையில எங்க பாஸ் ஜம்பு சந்திக்கணும். எங்கடா வந்து சந்திக்கணும்? மார்க்கெட்ல வந்து சந்திக்கணும்டா. அப்படி நீ வரல, உன் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. என்னங்க பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன்? இப்ப நேரா வீடு வரைக்கும் வந்துட்டா. இங்க பாருங்க, உங்களுக்கு கோவம் வந்தா என்கிட்ட காட்டுங்க. ஏன் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வரீங்க? இத பாருங்க, அவன் சொன்ன மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், 6லயும் சாவுதான், 100லயும் சாவுதான். இந்த மாதிரி ஆளுங்களை எங்க சந்திக்கணும், எப்படி சந்திக்கணும் எனக்கு தெரியும். போடி. மாமூல் பணம் 5 ரூபாய்.
ஒரு கட்டு பீடி குடுறா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நெருப்பட்டி உங்க அப்பனாடா தருவோம். இதெல்லாம் நல்லா இருக்குதா தம்பி? டேய், நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? என்னையும் உங்களுக்கு ரொம்ப சிரமம். ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க வீட்டுக்கார ஆளுங்களை அனுப்பிச்சு உங்க வீட்டுல கலாட்டா பண்ணாராமே. பிரச்சனை வந்தா சந்திக்க வேண்டியதானுங்க. இவ்வளவு நாளா எனக்கு மட்டும் பிரச்சனையா இருந்தவரு இப்ப உங்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு. வாங்க உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, இவ்வளவு வசதி இருந்தும் கூட ஏன் இந்த பாவமான தொழிலுக்கு வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேல பரிதாபப்படுறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை தேவைப்படுது இல்ல? நான் அதை கேட்கல, உங்களோட பரிதாபமான சூழ்நிலையை பார்த்து தான் கேட்கிறேன். இது பாருங்க, கம்பன் வந்து கதை எழுதுறவங்க எல்லாருமே பெண்களை மலர்னுதான் வர்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலர் வர்றவங்களை ஒரு பொணமா நினைச்சுதான் அலங்கரிச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. யாருங்க அது? ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு வந்திருக்கு. போயிட்டு வந்துடுறேன். ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. என்ன போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மன்மதா, இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னத்த நினைக்கிறது? உங்க மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு. என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. எப்படி எல்லாம்? நீங்க யாரு? இல்ல நீங்க யாரு? சீப்பா கண்டு கோபாலுடைய சம்சாரம் தானே? வாஸ்தவம் தானே? ஆமா வாஸ்தவம் தான். அவ யாரு? இவ அவ யாரு?
எவ சில்லற வாங்குவானே அவ யாரு? பிச்சைக்காரியா? ஐயோ, ராத்திரி ஆனா ராத்திரிக்கு மட்டும் ராத்திரில ஒவ்வொருத்தையும் 300 400 வாங்குவானே அவ யாரு? கர்மம் கர்மம். மன்மதா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, மேல சொல்லு. இதுக்கெல்லாம் நான் மாடி மேல போய் சொல்ல முடியாதுங்க. மன்மதா, என்ன மிரட்டி புண்ணியம் இல்ல. ராத்திரி ஆனா உங்க புருஷன் அவ வீட்டுக்கு போறாரு, அந்த ராத்திரிக்கு சாட்சிலாம் போயிருமா? ஐயோ, என் புருஷன் அப்படி போறாரு? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. 8 குழந்தை பத்ததுக்கு அப்புறமும் அவர் அங்க போறாருன்னா நீங்க சரியில்லை. என்னது? உண்மைதான் சொல்றேன். நீங்க வேணா இன்னைக்கு சோதிச்சு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் துணிய மாத்திக்கிட்டு 2 மணி நேரத்துல வருவன்னு போறாரு. எங்க போறாரு? அங்கதான் போறாரு. அவர் போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. எஸ். இதுக்குதான் டெய்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறாரா? அதுவும் புது சட்டை. இன்னைக்கு எப்படி துணி மாதிரி போறாருன்னு பாத்துறேன். அப்படியே போனாலும் கோவணத்தோட தான் போகணும். அப்படி போனா நல்லா இருப்பாரு. என்ன விட்டுட்டு போறாரு? விட்டுடுவேனா? ராஜேஸ்வரியா கொக்கா? பஸ் கிடைக்கலன்னு ஆட்டோல வந்தா இந்த ரோதனையா இருக்கு. என்ன பண்றது? நாட்டோட நடப்ப பார்த்தா நடக்கிறதுக்கு காசு கப்பாய். என்னடி இதெல்லாம்? மாறாப்பு துணி கீழே விழுந்திருக்கு. நானும் எடுத்து போட்டேன், அதுவா தானே விழுந்தது. சரி, இதுல மேல எடுத்து போடுறேன். நீங்க தான் எடுத்து போடுங்க. நான் 7 மணிக்கு என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும். தண்ணி எடுத்து விடாதே. பேண்ட் சட்டை எடுத்து வைக்காத, வேட்டிங் சட்டை எடுத்து வை. நெல்லுங்க. என்னடி இதெல்லாம்? 7 மணிக்கு போய்தான் ஆகணுமா? குழந்தைகள்லாம் எங்க? வித்துட்டேன். செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிருக்க. அப்பா, அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கு வேணும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபல வேற பண்றான்ப்பா. அப்பா, என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ, வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதும் இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? என் பொண்ணு எதுக்காக யோசனை பண்ணி பார்க்கணும்? இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலயோ சினிமாவிலயோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா, என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. டேய், என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணுகிட்ட தீப்பிட்டி கேட்ப? அது என்ன பீடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டிட்டு இருக்கியா? தாத்தான் சரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த புடி. எப்படி? என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா,
இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பார்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டிங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? ஏய், உட்கார்றா. சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேய்க்கிற? ஏய், அறிவு இருக்காடி? சீவக்காய போடுறேன். எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா, நீங்க தேய்ச்சிக்கிற அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறா. ஏண்டா, பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? சுமாரா அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேரி இது சீக்கிரம் குளிப்பாட்டா. உனக்கு ரெடி சிரிப்பு? பாத்தியாடா, பெத்த அப்பனே போடாங்கறான். உனக்கு அப்படிதான் மேஜர் கிட்ட இருந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. அடச்சி கை எடுங்கடா. முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்று பாத்துக்கங்க. ஏய், குழந்தை ஜாக்கிரதை பாத்துக்கடி. பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணுமில்ல, இவனை சிரிக்க வச்ச 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலனா நம்ம 1000 ரூபாய் போச்சு. ஐயோ, வந்துருங்க போயில வாங்க. பிடி குடி. உமா, குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேன்ப்பா. நானோ பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சு. பாப்பா, என்னருமே குழந்தைகளே, பிக்னிக்கு வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? யாருங்க அது? டீச்சரா? இவர் உங்க ஹெட் மாஸ்டரா? யோ, கண்ணாடி போட்டுருக்குள்ள ஹெட் மாஸ்டர். இவளை பார்த்தா உனக்கு டீச்சர் மாதிரி தெரியுதா? நான் இவனும் பையன், இதுக்கெல்லாம் என் குழந்தைய மொத்தம் 8. நீயும் ஆண்டி பண்ற. அப்புறம் என்ன பீச் வண்டி கிடக்கு? தம்பி, எல்லாமே பிளாக் பேஷன் தம்பி. என்னது? பிளாஷ்பேக் நினைக்கிறேன். தம்பி, இந்த கடற்கரையில தான் என் காதல் ஆரம்பமாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவளுடைய நினைவாத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? அத நான் சொல்றேன். என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க? எக்ஸ்ரே பாத்தீங்களா? என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? வயிற்று வலி இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்றா. டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. வாங்க போலாம். டாக்டர், நான் கேட்டுக்கிட்டே வரேன், நீங்க பதில் சொல்லாம போறீங்களே. எக்ஸ்ரே பாத்தீங்களே, என் ராஜேஸ்வரிக்கு எப்படி இருக்கு? பிளீஸ் சொல்லுங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர். கோபால், கோபால்,
வாட்ஸ் ராங் வித் யூ? மனசு எப்பவும் தைரியமா வச்சிருக்கணும். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டாக்டர், என் மனைவி மேல உயிரையே வச்சிருக்கேன். அவளுக்கு டைம் சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கேன். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? தைரியமா இருப்பேன். வரக்கூடாத நோய் வந்துடுச்சு, அதுக்காக அழுதுட்டு இருந்தா நோய் குணமாயிடுமா? நோயை பத்தின விஷயத்த உன் சம்சாரத்திட்ட சொல்லக்கூடாது. இந்த விஷயத்துல குணமாயிடு. ஓகே, தைரியமா இருப்பேன். நான் காப்பாத்துறேன். செம்பாரு. ராஜா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏண்டி இன்னுமா முடியல? உமா, என்னம்மா? இதை கொண்டு போய் வாசலவே. என்னங்க 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 இது? கார்த்திகை தீபம் அதுமா வீடு பூரா விளக்கேத்தி வச்சிருக்க, நீங்க மட்டும் உண்மை இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தானே இருக்கிறேன். கையை மடிச்சு விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க. தீர்க்காசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயசா இருமா. நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நாம பார்த்தது, நாம பேசுனது, நாம பழகுனது. உட்காருங்க. தேங்க்யூ. வேலை தேடி வந்திருக்கீங்களா? ஆமாங்க. நானும் படிப்பு முடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுன்னா புதுசா ஒரு பாதை அமைச்சுக்குவேன். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 5th ஸ்டாண்டர்ட். எது வரைக்கும்? 5வது. ஹலோ. நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பிரைம் மினிஸ்டர் வேலையா எதிர்பார்க்க முடியும்? ஏதோ ஒரு மேனேஜர் வேலை, அது இல்லைன்னா கேஷியர் வேலை, எப்படி ஏதாவது கிடைச்சா பணத்துக்கு பிரச்சனை இருக்காது பாருங்க. வாஸ்தவம் தாங்க. சார், யார் சார் முதல்ல வந்தீங்க? இவங்க தான். எஸ், கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். அது உங்க சர்டிபிகேட் தானே? எஸ் சார். நான் நினைக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் உங்ககிட்ட இருக்கு. So, you are appointed. But one thing, Miss Rajeshwari, இந்த ஜாபுக்கு நீங்க 10,000 rupees deposit கட்டணும். 10,000 rupees-ஆ? Why? 5,000 பரவாயில்ல, 10,000 I have to try, sir. சார், யார் சார் இங்க மாணிக்கா? நான் தான். உள்ள வாங்க, மேனேஜர் கூப்பிடுறாரு. வேற வேலை இருக்கு, நீ போ. அப்பா, அப்பா, வேலை விஷயம் என்ன ஆச்சு? வழக்கம் போலதான் 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டினா வேலை தரேன்னு சொல்றாங்க. நான் படிச்ச படிப்புக்கு டெபாசிட் இல்லாம வேலை இல்லைங்கிறாங்க. இப்பவாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா நானும் முயற்சி பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, எங்க போய் தொலைஞ்சாய்வன்? இன்னும் காணுமே. வருமானா வரமாட்டானா ஒன்னும் புரியல. என்னம்மா, அப்பாவுக்கு என்ன? என்னன்னு தெரியலங்க, காலையில இருந்து அனுப்பிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் நெருப்பா குதிக்குது. டாக்டர் காமிக்கலாமே. எந்திரிக்கவே முடியலையே, என்ன பண்றது? டாக்டர் இங்க கூட்டி வர்றது? கூட்டிட்டு வரலாம், ஆனா இந்த நிலைமையில அப்பாவை எப்படி தனியா விட்டுட்டு போறது? 2 பேரும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருக்கோம், ஒருத்தருக்கு ஒத்தாசை பண்ணிக்க முடியுதா? என் மகன் இருக்கானே, அடிச்சோ, நான் என்ன சொல்லுவேன்? ராத்திரி பூரா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். 2 மணி 3 மணி ஆகுது, கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். எங்க போறான், என்ன பண்றான், ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரிம்மா, சத்து போய் ஒரு ஆட்டோ கொண்டு வா. உங்க அப்பா நான் பாருங்க. பாத்து போமா, ராத்திரி நேரம். முருகேஷ், முருகேஷ், உனக்கு என்னையா பண்ணுது? என்னையா டாட்டா காமிக்கிறேன், போயிட போறியா? ஆட்டோ வந்துட்டு.
ஆட்டோ வரணுமா? வாங்க. ராத்திரி நீங்க ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறத பார்த்ததோ எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க படிச்ச படிப்புக்கு ஏதாவது உத்தியோகத்தை பாக்குறத விட்டுட்டு. இத பாருங்க, நான் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டல. எனக்கு ஒரு நிரந்தரமான வேலையில சேர்றதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை இல்லைனாலும் நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கிறேன். நான் வரேங்க. என்னது? திருவாளர் ராஜகோபால். நான் தான் ராஜகோபாலு. இப்ப அந்த 5000 நான் உங்களுக்கு தரப்போறேன். அம்மா அம்மா அம்மா, இல்லைங்க, முழுச கிழங்கு இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷனை சீக்கிரம் சொல்லுமா. இங்க பாருங்க, இந்த 5000மும் அந்த 5000மும் சேர்ந்து 10000 ஆயிடுச்சுன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். மாசம் 2000 ரூபாய் சம்பளம் வரும். கேளுங்க, இந்த 5000 சேர்றதுனாலதான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது, சம்பளமும் வருது. அதனால 1000 ரூபாய் உங்களுக்கு, 1000 ரூபாய் எனக்கு. இந்த 50-50க்கு நீங்க சம்மதிக்கிறதா இருந்தா இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்துக்கங்க. என் மகனானி, என் மகனானி கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு இப்படி யோசிக்கிறடா. நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா நம்ம 3 வீட்டை வித்திருக்க முடியுமாடா? என் மகன் சார்புல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் சார்புல அம்மாடி நான் கையெழுத்து போட்டேன்னா பணத்தை என்கிட்ட கொடுத்துருவியா? இல்லைங்க, இந்த பத்திரம் அவருக்கு தான் சொந்தம். அவர் தான் கையெழுத்து போடணும். யோசிப்பான், ரொம்ப யோசிப்பான். சீக்கிரம் கையெழுத்து போடுங்க மாப்பிள. இந்த இடத்துல கையெழுத்து போடணுமா? போட்டீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். நான் கையெழுத்து போடுறேன். ஜாமீன் கையெழுத்து. என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பழச நினைச்சு பார்க்க மட்டும்தான் முடியுது. பட்டாசு பட்டாசுன்னு குழந்தைங்க எல்லாம் கத்திட்டு இருக்கு. அப்பா வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லிருக்க. வாங்க, வந்து எடுத்து கொடுங்க. Sir, Yes, MD wants to talk with you, sir. வரேன். Okay, sir. சார், வாங்க மிஸ்டர் கோபால். இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட் நீங்க தானே? ஆமா சார். நம்ம கம்பெனி கொடுத்த செக் திரும்பி வந்திருக்கா? இல்ல சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? சீஃப் அக்கவுண்டன்ட், நம்ம கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம கூட விசாலாட்சியன் கம்பெனிக்கு செக் கொடுத்திருக்கீங்க. அது திரும்பி வந்துருச்சு. நம்ம கம்பெனியோட கௌரவம் என்ன வருது? சாரி சார். என்ன சாரியோ? நோ மோர் எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ. டேக் திஸ் 20,000 rupees. நீங்களே போய் கட்டிட்டு வாங்க. போங்க சார், சீக்கிரம். சார், விசாலாச்சனுக்கு செக் போட்டிருந்தோம். செக் பவுன்ஸ் ஆகி போயிருச்சு. பணம் போட்டு போலான்ட்டு வந்தேன். இது போஸ்ட் ஆபீஸா? இங்க மணி ஆர்டர் தான் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பணத்தை போடு. போ போ. சாரி சார். இது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க, போயா. சார், எஸ். விசாலாச்சனுக்கு பணம் கட்டணும். ஓஹோ, அந்த கம்பெனிக்கா? சலான் ஃபில் பண்ணிட்டு வாங்க. செலான் எங்க இருக்கு? அங்க செல்ஃப்ல இருக்கு.
என் பணத்தை பாத்தீங்களா சார்? இங்க பணம் வச்சிருந்தே பாத்தீங்களா? லட்சுமி, இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னங்க? அந்த டேபிள் மேல ஃபைல் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரி. உட்கார். சார், நான் ஆபீஸுக்கு போனேன். உங்களை பார்த்துட்டு ஆபீஸுக்கு வர சொன்னாங்க. எனக்கு என்னன்னு புரியல, அதான் வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த விசாலாட்சியன் கம்பெனிக்கு 20,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்துட்டீங்களா? மிஸ்டர் கோபால் கொடுத்துட்டீங்களா இல்லையா? இல்ல சார். அப்போ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஃபைல கொடுங்க. மிஸ்டர் கோபால், கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்கள் லட்சுமி ஒரு டிஃபன் ரெடி பண்ணு. கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்களை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுக்கு போகாத காரணம் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான். கோபால், இந்த கம்பெனி நீங்க வேலை செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, நீங்க வாங்கின லோன் எல்லாம் டிடெக்ட் பண்ணா 15,000 ரூபீஸ் தான் ஆகுது. ஆனா நீங்க கையாடல் பண்ண பணம் 20,000 ரூபாய். பரவாயில்ல, நான் எப்படியும் டாலி பண்ணிக்கிறேன். உங்க சார்பா ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் தான் நான் போகணும். ப்ளீஸ், தானே இங்க இருக்கு. Go ahead. சார், என் மேலையும் என் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்புக்கும் ரொம்ப நன்றி சார். பழைய பாக்கி 92 ரூபா 50 காசு. இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுறா. முதல்ல பழைய பாக்கிய கொடு, அப்புறம் சாராயம் தர்றேன். டேய், இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுறா. முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு. சாராயம் கிடையாது, போயா. டேய், பெரிய தம்பி பைலான் கேக்குறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா? டேய், பெரிய தம்பி பைலானுக்கு சாரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல கடை நடத்திடுவீங்களாடா? டேய், நடத்திடுவீங்களா? நான் என்ன சொல்லி போட்டேன்? சாராயம் கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா? அதுக்கான பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வாரேன். ஏய்யா, பெரிய தம்பி பயில்வான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வாரேன். இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அண்ணே, யாரு என்னையா கூப்பிட்ட? இத வாரேன். என்ன சாமி? நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்ச பழக்கம் இல்ல. சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்தணுங்களா? சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா? இந்த சனியன் எதுக்கு? இவன்லாம் ஒரு குடியார. பள்ளிக்கு வர்றா. பதனமா கேளு கண்ணு. தமிழார் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு குடிக்கணும். தம்பி, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டு. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்கதானப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு இப்படி குடிக்கணும் அப்பா. குடி
குடிகாரர்களுக்கே கேவலம் தம்பி. மொதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்டம் தம்பி. தம்பி இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திட்டு தம்பி இப்படி எடுத்து இப்படி முடக்குன்னு குடிக்கணும். ஏன் தம்பி இன்னொரு தடக்கா சொல்லி தட்டா? கூப்பிட்டியா கண்ணு? போடா. ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? 10ஆம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா எவ்வளவு ஸ்டடியா போறேன் பார். மெதுவாங்க. பாத்து பாத்து. அப்படி உட்காருங்க. நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? You want my story? என் ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன். என் ராஜேஸ்வரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன். என் ராஜேஸ்வரிய காப்பாத்த முடியல. நான் குடிச்சிட்டேன். இப்ப கையில காசு இல்ல. அவளை காப்பாத்தவும் முடியல. பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாத்த முடியும்னா அதை நான் கொடுக்க தயார். ஆனா என் பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. ரொம்ப நாளா சுமக்க கூடாத ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன். இனிமே அதை நான் சுமக்க விரும்பல. அது உங்களுக்காவது பயன்படட்டும். என்னவா இது? ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சுட்ட. தப்பா சொல்றீங்க. ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். இது வாங்கிக்கங்க. எனக்கு தெரியும் இதை நீங்க வாங்க மாட்டீங்க. நான் இதை கழட்டும் போதே இனிமே அந்த பாவமான தொழிலை செய்யறது இல்லைங்கிற முடிவோட தான் கழட்டினேன். நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை நீங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா இது என் கையிலேயே இருக்கட்டும். சம்சாரத்து மேல பரிதாபப்பட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே பாவமே சரிதில்லைங்கிற முடிவோட இந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இந்த தாலிய வச்சுதான் என் மனைவியை காப்பாத்தணும் நீ நினைக்கிறியா? அவ தகுதிக்கு இதை செஞ்சுட்டா. கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறேன்னு நான் பாக்குறேன்.
நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னும் தூங்கல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தைகளா சாப்பிட்டு படுத்தாச்சா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நமக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க எதையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருநீங்க, காரணத்தை சொல்லல. குடிகாரனா மாறினீங்க, அதுக்கும் காரணத்தை சொல்லல. நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேட்கிறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாகணும்னு அவசியம் இல்லை. இன்னும் 6 மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிருவ. ராஜேஸ்வரி, அன்னைக்கு உன்னை பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியே? அவர் சொன்ன விஷயம் இதான். உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன். ராஜேஸ்வரி, இப்ப நான் ஏன் தர குடிக்கிறேன் தெரியுமா? நான் முத்திட்டா நீ முத்திட்டா நீ. என்னாச்சுமா ராஜேஸ்வரி? ராஜேஸ்வரி, என்னாச்சுமா உனக்கு? போது நிறுத்துவேன். பொண்டாட்டி ரத்த வாந்தி எடுக்கிறான்னு அழ வந்துட்டேன். ஏய் கோபால், நான் தான் ஏற்கனவே அவங்கள பத்தி உன்கிட்ட சொல்லிட்டேனே. உன் மனைவியோட கதை. சல்லி காசு கூட வாங்காம நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன். ஆனா நீ குடிக்கிற. உன் நிலைமைக்கு குடிக்கிறது தப்பு இல்ல சார். அவ போயிடுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். ஸ்டாப் நான்சென்ஸ். வாயை மூடுமே. இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கவன் நீ ஒருத்தன் தானா? அப்படி ஆசை வச்சிட்டு இருக்கவன் 8 குழந்தைங்களை பெத்திருக்க கூடாது. பெத்துட்ட. ஆனா நீ குடிக்கிறியே. அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க, நீ குடிச்சே போய் சேர்ந்துருவ. அந்த 8 குழந்தைங்களோட நிலைமை என்னப்பா? போக போற சம்சாரத்தை நினைச்சலறியே, வாழ போற அந்த 8 குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சிய? வாங்க டாக்டர், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லப்பா, கோபால் உங்க கன்சல்ல இருந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன். காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை கையாடல் பண்ணா ஆபீஸ் ரூல்ஸ், வேலையில இருந்து நிறுத்திட்டேன். நோ நோ நோ, அவன் பணத்தை கையாடல் பண்ணல, பறி கொடுத்துட்டான். உன்னால நம்ப முடியல? ரியலி? நான் நம்புறேன். காரணம் இருக்கு ராஜீவ். அவனுடைய மனைவி இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவாங்கிற உண்மையை அவங்கிட்ட சொன்னதுனால. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனைவிக்கு பிளட் கேன்சர். டாக்டர், I can't believe this. It is true, Rajiv. My God. டாக்டர், அவங்க குணமடையறதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் டாக்டர். Too late. பணத்தால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கோபால் இந்த 8 குழந்தைங்க வச்சு காப்பாற்ற முடியாது. அதனால்தான்ப்பா உன் உதவியை தேடி நான் வந்திருக்கேன். என்ன செய்யணும்? குழந்தையே இல்லாத நீ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும் நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வா. பிளீஸ். அதுல எழுதி இருக்கிறது நீங்க படிச்சு பாத்தீங்களா? அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க.
நான் படிச்சு பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. மிஸ்டர் கோபால், இந்த பத்திரத்துல நீங்களும் கையெழுத்து போடணும். நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும். கொடுங்க, நான் படிக்கிறேன். கோபால் ஆகிய நான், அதாவது நீங்க, என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி, உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை, அதாவது தொட்டில கிடக்கிற குழந்தைய தத்து கொடுக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம். எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம். இப்படிக்கு மிஸ்டர் கோபால், இதுல கையெழுத்து போடும். உங்க பிசினஸும் போடணும். லட்சுமி, என்னங்க இது? நான் இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ராஜேஸ்வரி, நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நம்ம சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பொண்ணாவது நல்ல இடத்துல வாழட்டுமேன்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வந்தேன். ஆனா நம்ம பொண்ணு இப்படி செய். அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற. இது உனக்கு நல்லா இருக்கா? இப்போ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக நான் வரல. விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு உங்க எல்லா குழந்தைங்களையும் நீங்க அனுப்பிச்சிட்டீங்க. உங்க எல்லா குழந்தைங்களையுமா? ஆமா, எனக்கு ஒரு விடுதலை பத்திரம் வேணும்னு நினைச்சேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்க போறோம். பாத்தீங்களா? பரவாயில்ல டாக்டர், இதாங்க நேத்து எடுத்த எக்ஸ்ரே. டாக்டர், நான் செத்து போயிடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்போங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு மறைக்காம சொல்லுங்க. நோ நோ, யூ ஆர் ஆல் ரைட். நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க் யூ டாக்டர். நான் ஒரு டாக்டர் மட்டும் இல்லாம உனக்கு அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க. ராஜாவை தவிர மத்த எல்லா குழந்தைகளையும் பொறுப்பான இடத்துல ஒப்படைச்சிட்டீங்க. ஆனா ராஜாவை ஆசிரமத்துல சேர்க்கறதுக்காக உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசி பார்த்தேன். இதுவரைக்கும் எந்த பலனும் இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ராஜாவை நானே எடுத்து வளர்க்கட்டுமா? ப்ளீஸ். எல்லா குழந்தைங்களும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனா ராஜாவை கொடுக்க மட்டும் எங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர். என்னம்மா சொல்ற? ராஜா எங்க மகன் இல்ல. ராஜா அப்ப நான் 4வது பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். பக்கத்து பெட்ல இருந்த ஒரு அம்மா குழந்தைய பெத்துட்டு பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான். சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அந்த குழந்தைய நானே எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க போலாம். வாங்க. இந்த குழந்தை தான். இந்த குழந்தையும் இனிமே நம்ம குழந்தை தான் ராஜேஸ்வரி. சரிங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் நம்ம குழந்தைங்களோட இதுவும் ஒரு குழந்தையா இருக்கட்டுமே ராஜேஸ்வரின்னு சொன்னாரு. எடுத்துட்டு வந்து வளர்த்தோம். இந்த விஷயம் அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியாது. டாக்டர், நான் செத்ததுக்கு அப்புறம் கூட ராஜா என் மகனாவே இருக்கணும். உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் இப்படிப்பட்ட வியாதியை உனக்கு கொடுத்துட கூடாது. பரமா, இனிமே குழந்தைய பத்தி கவலைப்படாதம்மா. இருக்கிற கொஞ்ச நாளாவது நிம்மதியா இரு. பரமா. அம்மா. ராஜா, நீ இங்கேயா இருக்க? என்னப்பா? அம்மா. என்ன ராஜா? அம்மா சொல்லு. அம்மா, ஏன் பழற? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா ஒண்ணு சொல்ற, கேக்குறியாப்பா? சரிம்மா. இந்த டாக்டர் மாமா ரொம்ப நல்லவரு. நீ அவர் கூட அவர் வீட்டுக்கு போயிடுறியா? வேண்டாம்மா, நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என் கூட வந்துடுறியாப்பா? வேண்டாம் டாக்டர், நான் எங்க அம்மா கூடவே இருந்துடுறேன். இத பாரு, உன் அக்கா தங்கச்சி தம்பி எல்லாரும் போயிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீ அவர் வீட்டுக்கு போயிடுப்பா. போயிடு ராஜா. வேண்டாம்மா, என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. நான் உன் கூடவே இருந்துடுறேம்மா. என்ன போக சொல்லாதம்மா. அம்மா, உன் கூடவே இருந்துடுறேம்மா. அம்மா, 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 படிக்கும் போதுதான் என்ன ஊனமா படிச்சுட்டேன். எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாத. எனக்கு படிப்பு வேணும், ஒண்ணு வேணாம். நான் எங்க அம்மாவை காப்பாத்தினா போதும். ஐயா. என்னப்பா? ஐயா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா. உனக்கு என்னப்பா வேலை கொடுக்குறது? எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன் ஐயா. பரவாயில்லையே, இந்த வயசுல உழைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறியாப்பா? படிக்க வேண்டிய வயசுல ஏன்பா இந்த வேலையை தேடி வர? நான் எனக்காக இந்த வேலையை செய்யல, எங்க அம்மாவுக்காகத்தான் இந்த வேலையை செய்யறேன். ராஜா. டாக்டர், அம்மா வியாதி குணமாகறதுக்காக நான் பூட் பாலிஷ்ல போட்டு பணம் கொண்டு வந்திருக்கேன். தாங்க, எங்க
எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். யூ ஆர் கிரேட். எனக்கு ராஜேஸ்வரி, இது பாருங்க, நம்ம குழந்தைங்களை எல்லாம் கடைசியா ஒரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருக்க. கூட்டிட்டு போங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வேண்டாம் ராஜேஸ்வரி. நான் எதுக்கு சொல்றேன்னு காரணம் உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. சரி, இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இதான வீடு? நிறுத்து. நிறுத்து. யார் நீங்க? உமாவோட அப்பா அம்மா. நமஸ்காரம். உமா, நல்லா இருக்கியாமா? எப்படிமா இருக்க? சந்தோஷமா இருக்கியா? உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக பலகாரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன ராஜேஸ்வரி, வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், உள்ள போலாம் வா. நில்லுங்க. ஏம்மா, உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்குன்னு எந்த கௌரவமும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. என் புருஷனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஆளு என் புருஷனை அடிச்சிட்டாரு. இந்த ஆளுதான். ராஜேஸ்வரி, நீ எப்ப வேணா இந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா எந்த வித சொந்தமும் கொண்டாடிக்கிட்டு இந்த ஆள் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இத பாருமா, உன் வீட்டுக்காருக்குன்னு எப்படி ஒரு கௌரவம் இருக்குதோ அதே மாதிரி என் வீட்டுக்காருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நீ நல்லா இரு. வாங்க வாங்க போலாம். உமா, யார் கூட பேசிக்கிட்டு இருந்த? யாரும் இல்லைங்க, யாரோ தெரியல. சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, நாங்க கொடுத்து அனுப்பிச்சேன். என்னங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இதுல புது ஷர்ட்டும் வேஸ்டும் இருக்கு உங்களுக்கு. நமக்கு கல்யாணமான நாள்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்கு பட்டுப்பட வாங்கி கொடுத்திருக்கேன். இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். நீ புதுப்புடவை கட்டிக்காம நான் கட்டிக்க வேணா ராஜேஸ்வரி. இப்ப வரேன். மேடம், அறுவை சிகிச்சை எங்க பண்ணிக்கணும்? உள்ள போய் உட்காருங்க. வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்ச உடனே பணம் கொடுத்துருவாங்கல்ல? கொடுத்துருவாங்க.
ராஜேஸ்வரி, எனக்கு காலையில போனவங்க இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்களே, சாப்பிட கூட வரலையே. உனக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இத கட்டிக்க. பூ வாங்கிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போகலாம். எங்க என்னாச்சு? ஒண்ணுமில்ல. தலைவரே, அன்னைக்கு சண்டை போட்டு நம்மள அடிச்சானே, அவன் வரான். தலைவர் கூப்பிட கூப்பிட எங்கடா போற? அண்ணே, அன்னைக்கு சண்டையில் உங்ககிட்ட நடந்துகிட்டது தப்பு தானே, மன்னிச்சிருங்க. அண்ணே, என் சம்சாரம் சாக கிடக்குறா, அவளுக்காக பூ வாங்கிட்டு போறேன், என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணே, அவர் வர வரைக்கும் என் உயிர் போக கூடாது. ராஜேஸ்வரி, என்னங்க இதெல்லாம்? என்ன எல்லாரும் அடிச்சுட்டாங்க ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, நம்ம 2 பேரும் ஒன்னாவே செத்து. எங்க எனக்கு பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு
நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே. நீ செத்து போயிருவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ராஜேஸ்வரி. டாக்டரே சொல்லிட்டாரு, அந்த ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ சாகும்போது நான் மட்டும் உயிரோட இருக்க முடியுமா? அதனாலதான் குடிச்சீங்களா? வேதனை தாங்க முடியல ராஜேஸ்வரி. 4 ரவுண்டு ராவா குடிச்சேன், 5வது ரவுண்டு கலக்கி குடிச்சேன். தண்ணி இல்ல. என்னங்க விஷயத்தை குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ராஜேஸ்வரி, உனக்கு முன்னாடி நான் போகணும். இல்லைங்க, நீங்க என்ன பண்ணாலும் நான் சுமங்கலியாத்தான் சாவேன். ராஜேஸ்வரி, இந்த பூவத்தை தலையில வச்சு விடுங்க. அம்மா, 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 அப்பா, அப்பா, மனநாளில் இணைந்து உடலோடு உடலாய் உயிரோடு உயிராய் உறவாடிய நெஞ்சங்கள்